சமுதாயத்திற்காக தன்னலமின்றி சேவையாற்றிய 20 தன்னலமற்ற நாயகர்களை அன்சங் ஹீரோஸ் என்ற பெயரில் கௌரவிக்கும் வகையில் மின்னல் FM 2026 பாராட்டு விழா ஸ்லாங்கூர் பத்துமலையில் உள்ள ஷெங்கா மாநாட்டு மையத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. சமூகத்திற்கு ஊக்கமளிப்போம், நாயகர்களை அங்கீகரிப்போம், நம்பிக்கையை உருவாக்குவோம் என்ற கருப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் டத்தோஸ்ரீ தேவிகன் ஆறுமுகம், பேராசிரியர் டாக்டர் ரிஷ்யா மாணிக்கம், சுரேன் கந்தா, SK சுந்தரம் மற்றும் டத்தோஸ்ரீ டாக்டர் மோகனாண்டி உட்பட 20 பேருக்கு உயரிய விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. ஒளிபரப்புத்துறை தலைமை இயக்குனர் அஸ்வாட் இஸ்மாயில், கேபிட்டல் A குழும தலைமை செயல் அதிகாரி தான்ஸ்ரீ தோனி பெர்னாண்டஸ் மற்றும் மின்னல் FM மேலாளர் குமரன் சுப்பிரமணியம் ஆகியோர் முன்னிலையில் இவ்விருதுகள் வழங்கப்பட்டன. இவ்வாண்டு நிகழ்வு குறித்தும் விருது பெற்றவர்கள் குறித்தும் மின்னல் FM மேலாளர் குமரன் சுப்பிரமணியம் வணக்கம் மலேசியாவிடம் பேசினார். அன்சாங் ஹீரோ என்பது ஒரு 3 மாத உழைப்பு. நம்ம நாட்டில் நிறைய பேர் சமுதாயத்துக்கு உதவி செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு விளம்பரம் இல்லை. என்ன மாதிரியான உதவி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம ஆராயும் பொழுது மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றுறாங்க, இளைஞர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஏணியாக இருக்காங்க. இவர்களெல்லாம் அடையாளம் படுத்தினா தானே இந்த நாட்டில் தமிழர்கள் இன்னும் செழிப்பாக மக்களுக்காக யாருடைய உதவியும் எதிர்பார்க்காம தானாக செய்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த சிந்தனை நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நமது சமுதாயத்தில் ஒரு 25 விழுக்காட்டினர் தானாகவே தன்னம்பிக்கை பெற்று இவர்கள் காட்டும் வழியில் சென்றாலே பல சமுதாய பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவாங்க. ஒற்றுமை உணர்வு இருக்கும். இந்த நிகழ்ச்சியை கேட்கின்ற சமுதாயத்தினருக்கு நமது சமுதாயத்தின் மீது நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை செஞ்சோம். ஆனால் நிகழ்ச்சி வந்த பிறகு, இது புது நிகழ்ச்சி இல்லையா, நிகழ்ச்சி ஒளிபரப்பிய பிறகு இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பை இது மக்கள் மத்தியில் ஏற்படுத்துன்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தான் தேவைன்றதை சொல்லாமல் சொல்கிற வகையில் சமுதாயத்தில் இந்த நேர்மறை சிந்தனைகள் வேணுன்றதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த சமுதாயம் இவ்வளோ காலம் காத்துட்ருக்கு. அதுக்கு தோதா இந்த நிகழ்ச்சி வந்த கையோட அவங்க கொண்டாடிய விதம் எங்களை என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வச்சுச்சுன்னா, இவர்களெல்லாம் அழைத்து தகுந்த ஒரு அனைத்துள்ள ரீதியிலான ஒரு தலைமைத்துவத்துக்கு ஒரு அடையாளமாக விளங்குகின்ற தான்ஸ்ரீ தோனி பெர்னாண்டஸை அழைத்து அவர்களுக்கு அங்கீகரிக்க கொடுக்கணும். ஏன்னா அவர்கள் சேவை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரணும். அதே வேளையில் அவரை போன்று நிறைய பேர் உருவாகணுன்றது தான் நமது நம்பிக்கை. இதுபோன்ற விருதளிப்புகள் சேவையாளர்களை மேலும் ஊக்கப்படுத்தும் என அஸ்வாட் இஸ்மாயில் கூறினார். Seiring dengan apa yang sangat kita bina dalam tempoh dalam masa sekarang ini, sebab kalau kita tengok orang sangat memberi tumpuan kepada teknologi, dan di sinilah kekuatan RTM untuk mengetengahkan peranan kita meraihkan 23 wira-wira yang tidak didendang dalam kehidupan masyarakat. Apa yang kita lakukan untuk pastikan banyak lagi program seperti ini dijalankan. Mereka ni semua 23 individu yang ternyata memberi inspirasi yang luar biasa kepada kehidupan seharian masyarakat merentas pelbagai latar belakang dan demografi. Dan ini saya rasa sangat penting untuk kita memberi penekanan tuan tumpuan khusus supaya lebih banyak program yang sebegini dijalankan. இந்த விருதளிப்புக்கு ஆதரவாளராக இருந்தது பெருமை என தான்ஸ்ரீ தோனி பெர்னாண்டஸ் கூறினார். I didn't know about this program, but it's fantastic to see so many people that do so much for the community. Congratulations to Minal for putting something like this together. It was really very inspiring for me, and we hope to learn something. But congratulations to the winners. It's the winners who deserve all the accolade because they've given their free time, they've given their effort to help people in the community, not for profit, and that's amazing. Congratulations all the 20 unsung heroes. விருது பெற்ற சிலரும் தங்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஆர்டிஎம்மில் இதான் முதல் தரம் இந்த அன்சாங் ஹீரோஸ்னு ஒரு நிகழ்ச்சி செஞ்சுருக்காங்க. அதில் என்னையும் தேர்ந்தெடுத்து என்னை பேட்டி கண்டு நல்லா சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தி வச்சதுக்கு மின்னல் எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக RJ தெரேசா, ஸ்டேஷன் மேனேஜர் மிஸ்டர் குமரன், எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இதே மாதிரி ரொம்ப பேர் அவங்க அங்கீகாரப்படுத்துறதுக்கு நம்ம அடுத்த இதுதான் முதல் பகுதி இன்னும் செய்வாங்கன்னு எதிர்பார்ப்போம். எனக்கு கிடைச்சது விஷனரி ஹீரோ. ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பார்வை இல்லாத மக்களுக்கு புத்தகம் செய்கிறோம். அதாவது பிரெயில் புத்தகம்.
கல்வி வந்தது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒன்று இருக்கும்போது ஸோ அதுக்குண்டான புத்தகம் என்ன சொல்லுவாங்க பஹன் பச்சன் அப்படின்னு இருக்கும்போது எல்லாத்துக்கும் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு நீட்டு தான் நான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதிர்கால தலைமுறைக்கு முன்மாதிரியாக திகழும் இத்தகைய உண்மையான நாயகர்களின் பங்களிப்பை போற்றுவதோடு மின்னல் FM வானொலியின் முதல் அரையாண்டு சாதனைகளையும் அதன் வியூக பங்காளிகளையும் அங்கீகரிக்கும் வகையில் இந்த மாபெரும் விழா இனிதே அமைந்தது.